துபாய் சீரிஸில் வந்து இப்போ நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ண போய்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவர் தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போக போகிறாரு. அல்ஃபுத்தி மஸ்ஜித் தான் பஸ் ஸ்டாப்பில். இப்போ வந்து நம்ம எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு பார்த்துக்குறோம். C1 சத்தாவுக்கு போகிற பஸ்ஸு வந்துருச்சு, நம்ம ஏறுவோம். ஹாய் நண்பர்களே, இப்போ துபாய் சீரிஸில் வந்து இப்போ நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ண போய்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவர் தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போக போகிறாரு. நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம வந்து பஸ்ஸில் போக போகிறோம். பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து நம்ம காரில் வந்து போக போகிறோம். அது எந்த பிளேஸுக்கு போகிறோம், எந்த மாதிரி போய் நம்ம பிளேஸில் போய் நம்ம வீடியோ ஷூட் பண்ண போகிறோம்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கே தெரியாது நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம்னு. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எந்த இடத்துக்கு போகிறோம் என்ன ஏதுன்னு. இப்போ துபாயில் வந்து சில பிளேஸில் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து நான் அப்படியே காமிச்சிக்கிட்டா நான் போகிறேன். நண்பர்களே, இந்த துபாயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஜீப்ராஸ் கிராசிங் அதில் தான் நம்ம கிராஸ் ஆகணும். ஏன் அந்த ஜீப்ராஸில் மட்டும் தான் கிராஸ் ஆகணும்னா இங்கே உள்ள வந்து எல்லாமே ஃபைன் தான். அதனால் வந்து நீங்களும் வர மாதிரி இருந்தால் கரெக்டாக அந்த ஜீப்ராஸ் கிராஸில் வந்து கிராஸ் ஆகி போய்கிட்டே நீங்கள் அது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அதுக்காக தான் நம்ம கிராஸ் ஆகிறோம். வண்டி இதெல்லாம் நிற்கிது பாருங்கள். இப்போ வந்து நம்ம பஸ் ஏறுறதுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கேருந்து கரெக்டாக இன்னொரு 5 நிமிஷம் நம்ம வந்து பஸ்ஸு ஸ்டாப்புக்கு போகணும். பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் நம்பர் வந்து C1 சத்துவாவுக்கு போகிற பஸ்ஸில் நம்ம ஏற போகிறோம். அதுதான் கடைசி ஸ்டாப்பு. அங்கேருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம ஷூட் பண்ண போகிற இடத்துக்கு நம்ம போக போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு சொன்ன அல்ஃபுத்தி மஸ்ஜித் தான். இது பக்கத்தில் தான் வந்து பஸ் ஸ்டாப்னு சொன்னாப்புல. அல்ஃபுத்தி மஸ்ஜிதிலேருந்து கரெக்டாக ஒரு நியர்பை ஒரு 50 மீட்டரில் பஸ் ஸ்டாண்டு சொன்னாப்புல. நம்ம பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ்ஸு வந்து எத்தனை மணிக்கு வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். C1 பஸ் நம்பரு சத்துவாவுக்கு போகிற பஸ்ஸு எத்தனை மணிக்கு பஸ்ஸு நியர்பை வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் வந்து நம்ம பஸ்ஸு ஏறி நம்ம போக போகிறோம். நம்ம வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாப்பில் இப்போ வந்து நம்ம எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு பார்த்துக்குறோம். பாருங்கள் நண்பர்களே, C1 பஸ் சத்துவா பஸ் ஸ்டாண்டு 5 நிமிஷத்தில் வந்து பஸ்ஸு வருது. 5 மினிட்ஸில் வந்து வருது. நான் வெயிட் பண்ணி இருந்துட்டு ஆனால் வந்து நம்ம பஸ் ஏறிடுவோம். சத்துவா பஸ் ஸ்டாண்டு வந்து இன்னும் ஒரு 3 நிமிஷம் வந்து பஸ்ஸு வரும்னு டைம் காமிக்குது. இங்கே துபாய் பஸ் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிளேஸாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் வந்து ஒரு 6 பேர் 7 பேர் வர மாதிரி அதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த பஸ் நம்பரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தோம்னாக்கு அதில் வந்து அந்த டைமிங் தோத கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஊர் மாதிரி கொஞ்சம் லேட்டாக வர்றது அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துட்டால் டைமிங் கரெக்டாக அந்தந்த பஸ்ஸு ஸ்டாப்புக்கு தோத டைமிங் படி கரெக்டாக போகணும். அப்படி சப்போஸ் சீக்கிரம் வந்துட்டால் கூட கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு இடத்துல நின்றுட்டு தான் அந்த பஸ்ஸு கரெக்டாக வருது. அந்த டைமிங்கு தோத தான் வருது. இது நம்ம வித் ப்ரூஃபோடு நம்ம பார்த்தோம். ஒரு பஸ்ஸு வந்து வந்துச்சு, இடையில நிற்கிது, அப்புறம் மர பஸ்ஸு வருது, மரம் இடையில நிற்கிது, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதனால் வந்து இங்கே கரெக்டாக அந்த ரூல்ஸ் படி பஸ்ஸு டைமிங் தான் வருது. இப்போ வந்து சத்துவா பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக இன்னும் 3 நிமிஷம் தான் காமிக்குது. பஸ்ஸு வந்ததோடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நண்பர்களே, நம்ம பஸ்ஸு வந்து C1 சத்துவா பஸ் வந்து வந்துருச்சு.
அதுக்காக நம்ம வெளியே வந்துட்டோம். இந்த பஸ்ஸு கரெக்டாக பர்டிகுலர் டைமில் வர்றேன். அதே மாதிரி கொஞ்சம் நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் அந்த ரோடை க்ராஸ் பண்ணி தான் நிற்கேன். நம்ம தான் போய் ஏறினேன். அதே மாதிரி பஸ் ஏறதுக்கு முன்னாடி நம்ம அதில் மஞ்சள் கலர் இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணமாக அதை ஓப்பன் ஆனதுக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே துபாய் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நோல் கார்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் டச் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போகிறேன் பார்த்தீங்களா, நம்ம டச் பண்ணோட ஒரு சவுண்டு வரும். சவுண்டு வந்ததோட நம்ம பஞ்ச் பண்ணியாச்சுன்னு வந்துடுறேன். இப்போ நம்ம பஸ்ஸில் உட்காந்துட்டோம். பஸ்ஸு இப்போ கிளம்பிடுச்சு. நண்பர்களே, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம பஸ்ஸுக்கு நம்ம காசு கொடுத்து நம்ம டிக்கெட் எடுப்போம். அதே மாதிரி துபாய் பஸ்ஸில் நம்ம காசு கொடுத்து டிக்கெட் எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம நோல் கார்டுன்னு யூஸ் பண்ணுறோம். துபாயில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த கார்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். அந்த நோல் கார்டை பற்றி உங்கள்கிட்ட சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்த நோல் கார்டு என்னென்னா, பஸ்ஸுக்கும் சரி ட்ரெயினுக்கும் சரி அதே மாதிரி ஒரு சில ஹோட்டலுக்கும் சரி இந்த கார்டு யூஸ் ஆகும். இந்த நான் காமிக்கிறேன் பாருங்களேன், அந்த சேப்பு கலர் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் எப்படின்னா நம்ம பஸ்ஸு ஏறின நிமிஷமாக நம்ம பஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி பஸ்ஸை விட்டு இறங்கும் போது அதே மாதிரி அந்த கார்டு அந்த சேப்பு மாதிரி பாக்ஸ் மாதிரி காமிச்ச பார்த்தீங்களா, அதில் நம்ம கார்டை வச்சமாக்கேன். அதில் மைனஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஏறதுக்கு முன்னாடி நம்ம அந்த அமௌண்ட்டை காமிக்கி இறங்கும் போது அந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதாகும். மினிமம் இந்த பஸ்ஸில் நம்ம எவ்வளோ கொஞ்சம் அமௌண்ட் இருக்கணும்னா குறைஞ்சி 15 கிராம் இருக்கணும். ஏன்னா அப் அண்ட் டவுன் நம்ம போயிட்டு வரோம்னா குறைஞ்சி லாங் டிஸ்டன்ஸுக்கு 7.50 பைசா எடுக்கு ஒரு இதில் கட் ஆகும். அதே மாதிரி வரும்போது 7.50 பைசா கட் ஆகும். மினிமம் நம்ம ஒரு 20 திரம்ஸ் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எங்கெங்கே ரீசார்ஜ் பண்ணலாம்னா, முக்கியமான பஸ் ஸ்டாண்டில் நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போகும்போது மெட்ரோ ஸ்டேஷனில் தனியாக ஒரு கவுண்டர் இருக்கு, டிக்கெட்டு இருக்கிற கவுண்டர் பக்கத்துலேயே, அங்கே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம ஒரு சில இடத்துல போகும்போது ரீசார்ஜ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் நம்ம என்ன செய்வோம்னா குறைஞ்சது ஒரு 50 திரம்ஸ் 100 திரம்ஸுக்கு இந்த கார்டில் நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஏன்னா நம்மகிட்ட திடீர்னு ஒரு சில இடத்துல அந்தளவு ரீசார்ஜ் பண்ணுற வசதி இல்லாதா கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால நம்ம கொஞ்சம் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நம்ம துபாய் பஸ்ஸில் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் சீசன்னால் எப்படின்னா உங்களுக்கு அந்தளவு வெயில் அதிகமாக இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் கால நேரங்களில் பனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில பில்டிங்லாம் தெரியாமல் மறைஞ்சிருக்குது பார்த்தீங்களா, அதனால் தெரியல. இப்போ நம்ம சத்வா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இப்போ நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அங்கேருந்து எப்படின்னா நம்ம அந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கு வரும்போது ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட் வரேன். இந்த பஸ் இந்த இடத்துல போய்கிட்டு இருக்குது, இந்த பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. அதே மாதிரி முன்னாடி எல்இடி திரை இருக்குது பார்த்தீங்களா, டிவி, அந்த டிவியில் இந்த பஸ்ஸு எங்கே போயிட்டுருக்குது அந்த மாதிரி இது காமிக்கி. இப்போ நம்ம சத்வா பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம், பேசிகிட்டே வந்தாச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறங்க போகிறோம். இறங்கினதுக்கு அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாப்புல நம்ம போக போகிறோம். நண்பர்களே, நம்ம கீழே இறங்க போகிறதுக்கு முன்னாடி நான் கார்டை வைக்கிறேன் பார்த்தீங்களா, அதில் அந்த பேலன்ஸை கட் பண்ணு. இப்போ சப்போஸ் நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி மறந்தாப்புல நம்ம இறங்கி போயிட்டோம்னா பக்கத்தில் உள்ள டிஸ்டன்ஸாக இருந்தால் நம்ம காசு அதிகமாக வெட்டும். அதே நம்ம லாஸ்ட் ஸ்டாப்பாக இருந்துட்டால் அதுக்குள்ளே தோதா அமௌண்ட்டை நம்ம வெட்டும்.